கொட்டதெனிய சிறுமி சேயா சதௌமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரினால் வெளியிடப்பட்ட தகவல்களுக்கு அமைய அவரை பிரதான சந்தேக நபராக பெயரிட நடவடிக்கை எடுத்துள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் பிரசாந்த் ஜாக்குரி குறிப்பிட்டார். கம்பஹா பெம்முள்ள பதுவத்துகொட பகுதியில் மறைந்திருந்த சந்தேக நபர் நேற்றைய தினம் விசேட விசாரணை குழுவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபர் முதல் நாளிரவு நித்திரை கொண்டிருந்தமைக்கான சான்றுகளை அவதானித்த பெண் ஒருவர் இது தொடர்பாக போலீசாருக்கு அறிவித்துள்ளார். காலை குப்பைகளை போட சென்றேன். அந்த இடத்தில் போர்வை ஒன்று இருந்தது. அதன் பின்னர் சித்தப்பாவிற்கு நான் கூறினேன். சித்தப்பா குச்சி ஒன்றை கொண்டு வந்து அதனை அப்புறப்படுத்தும் போது தொலைபேசி ஒன்றும் தொப்பியொன்றும் இருந்தன. இந்த இடத்தில் பொருட்கள் சில இருப்பதாக நாம் போலீசாருக்கு அறிவித்தோம். அந்த இடத்திலிருந்து அப்புறமாகுமாறு போலீசார் எமக்கு அறிவித்தனர். அதன் பின்னர் அவர்கள் வந்து தகவல்களை பெற்று சென்றனர். சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் சென்ற வேளையில் இந்த வயலை கடந்துள்ள மயானத்தில் மறைவதற்கு முயற்சித்துள்ளார். 30 வயது மதிக்கத்தக்க இந்த சந்தேக நபர் வழமைக்கு மாறான பழக்க வழக்கங்களை கொண்ட ஒருவர் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். அவர் காட்டிலேயே இருப்பார். அவர் பயத்தினால் அங்கு சென்றுள்ளார். உணவு உண்பதற்காகவே வீட்டிற்கு வருவார். அவருக்கு எதிராக வழக்கொன்று உள்ளமையினாலேயே அவர் காட்டில் இருக்கின்றார். கையொப்பமிடுவதற்காக அவர் செல்லவில்லை. வீட்டை பார்த்துக் கொண்டிருந்தார் என்பதற்காக வழக்கொன்று உள்ளது. குறிப்பிட்ட காலம் எனது வீட்டில் இருந்தார். இந்த நபர் தொடர்பில் மிக நீண்ட விசாரணைகளை முன்னெடுத்ததன் பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலிருந்து இந்த கொலையுடன் தொடர்புடைய மிக முக்கியமான விடயங்களை பெற்றுக்கொள்ள போலீசாரினால் முடிந்துள்ளது. இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு பிரதான சந்தேக நபராக இவரை பெயரிட போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட தகவல்களுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் விசேட குழுவினர் விரிவான விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அவரது சகோதரனும் முதற்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த சந்தேக நபர் பெம்முள்ள பகுதியிலிருந்து தப்பிச் சென்று கொட்டதெனிய இங்கம்மாருவ பகுதியில் உள்ள அவரது சகோதரியின் வீட்டில் சிறிது காலம் தங்கியிருந்துள்ளார். அவரது வீட்டிற்கும் சேயா சதுமியின் வீட்டிற்கும் இடையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரமே காணப்படுகின்றது. சிறுமியின் வீட்டிற்கு அருகில் சந்தேக நபர் அடிக்கடி சென்று வந்திருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சேயா சதுமியின் கொலையின் பின்னர் சந்தேக நபர் இங்கம்மாருவ பகுதியிலிருந்து மீண்டும் பதுவத்துகொட பகுதிக்கு தப்பிச் சென்று சிறிது காலம் தங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்.